பாஜக கூட்டிட்டு தாவேக்கா இருக்கா? இல்ல இல்ல சார் இல்ல ஐயோ நான் ஓடிட்டேன் ஐயோ இல்ல, மோடி வரும்போது பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டையன் யார் மூலியமா வந்தாங்க? செங்கோட்டை யார் மூலியமா வந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. திமுக ஆபீஸ் ஹெட் அதிமுக ஆபீஸ் வந்து டெல்லியில தான் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ பிளவு ஏற்பட காங்கிரஸ் வந்து வெளியே போற மாதிரி இருக்கு. கனிமொழி போயிட்டு வரும்போது திமுக ஆபீஸ் அங்க இருக்கு அப்படிதானே சொல்ல முடியும். தனித்து நிக்கிற சீமான் என்னங்க ஆகுறாரு? தனித்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. பயிற்சி எப்போ எத்தனை வருஷமா எடுக்கிறாரு? விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை காணவே காணும். தேர்தல் நெருங்கின உடனே அடிக்கடி மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பேரம் பேசுறதுக்கு தயாராக. திமுக கூட்டணி வந்து வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காங்கிரஸ் பத்தி பேசணும், பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு. ஒருவேளை பிளவு ஏற்பட்டால் காங்கிரஸ் தாவேக்கா செல்ல வாய்ப்பு இருக்குமா? போகட்டுமே, அவங்களுக்கு போக்குனா இருந்து தாவேக்கா எடுத்துக்கிறாங்கன்னா ஏற்றுக்கிட்டு போகட்டுமே. தாவேக்கா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், அவங்க வந்து தாவேக்கா வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறதா சொல்றாங்க. யாரு? ஓ அதுவும் இல்லையா? பாஜக கூட்டணி தாவேக்கா இருக்கா? இல்ல இல்ல சார் இல்ல ஐயோ நான் ஓடிட்டேன் ஐயோ மோடி வரும்போது பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டை எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாது. எப்படியோ வந்து அப்படியே ஆகாயத்திலிருந்து அப்படியே வந்து விஜய் கிட்ட இறங்கினார். யார் சொல்லி வந்தாரு? மனோ தங்கராஜ் எங்கிருந்து வந்தாரு? அப்படியே ஆகாயத்திலிருந்து அப்படியே திமுக வந்துட்டாரா? சரி, வைத்திலிங்கம் எங்கிருந்து வந்தாரு? அவர் யார் மூலமா வந்தாரு? யார் மூலியம்? வைத்திலிங்கம் யார் மூலமா வந்தாரு? இல்ல நீங்க சொல்றீங்களா? இருங்க, செங்கோட்டையன் எங்க சொல்லிவிட்டீங்க. 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் யார் மூலமா வந்தாங்க? அவங்களுக்கு தான் யார் மூலியமா வந்தாங்க, அவங்களுக்கு தான் தெரியாது. உங்களுக்கு தெரியாது. செங்கோட்டையன் யார் மூலியமா வந்தாங்க? செங்கோட்டை யார் மூலியமா வந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் பேரு நான் கேள்விப்பட்ட அளவுல அமித்ஷான்னு யாரோ ஒரு அடையாளம். அதே மாதிரி நானும் கேள்விப்பட்டதில்ல. மனோ வைத்திலிங்கமும் மனோ தங்கராஜ் அவங்களும் இது அமித்ஷாங்கிற பேர்ல தான் வந்தாங்களாம். அமித்ஷா சொன்னாங்களா? அமித்ஷா அப்போ திமுக ஆதரவு அவர் வந்துட்டார் அர்த்தம். அப்போ விஜய் ஜாக்கிரதையா இருக்கும். அப்போ பாஜக ஏ டீம் வந்து திமுகன்னு வச்சுக்கிட்டா நல்லது தானே. எப்படி அவங்க தானே சர்வாதிகாரியா இருக்காங்க. இப்போ ஓகே, உடனே தேர்தல் வைத்தால் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வீரப்பா சொல்றாங்க. ஹிந்துவில் கூட அப்படிதான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாரு. இப்போ எடுத்து பாருங்க இந்து தமிழ் பார்த்து. ஆனா தினமலர்ல வந்து அப்படி போடல. அதிமுக தினமலர்கிட்ட போய் கேட்கறது யாருகிட்ட கேட்கறதுன்னு இல்லை. அதே சிரிப்பு சிரிச்சு இந்துட்ட போய் கேட்கலாமா? அப்படி வரலாம்ல. சரி அப்ப நீங்க இந்துவை நம்பல. இந்து அயோக்கியத்தனமான பத்திரிகை, தினமலர் நேர்மையான பத்திரிகை உங்களை பொறுத்தவரை. ஆக இதுல இருந்து என்ன புரியுது? இந்த கருத்து கணிப்பு நம்புறீங்கன்னு கேட்க வந்தேன். நான் நம்பல. அப்படி சொல்லலாம்ல. நான் நம்பல. நான் கருத்து கணிப்பே நம்புறது இல்லை. ஏன்னா பாஜக யாரு கூட கூட்டணியில் இருக்காங்க? யாரு கூட? அதிமுக இருக்காங்க. அதிமுக தான் கிடையாது. அது கட்சியோட ஒரே ஒரு அங்கம். அது பாஜக அவனுடைய ஒரு பிரான்ச். அது இது அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், ஜெயலலிதா ரசிகர் மன்றம் இருக்காங்க. வேற கட்சி இல்லை, அதே கட்சியில் ஒரு பிரான்ச்சு. அது மாதிரி தான் பாஜகவுடைய பிரான்ச்சு தான் அதிமுக. எல்லாம் வரிசையாக போய் சேர்ந்துட்டாங்கல்ல. இன்னும் 2 நாள் பாருங்க, எல்லாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைப்பு விழா ஒன்று நடக்கும். பிரிந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து எல்லாம் சசிகலா மாத்திரம் சேர்த்த மாட்டாங்க. ஓகே சார். இன்னொரு என்னன்னா, அமித்ஷாவை பார்க்க எடப்பாடி போயிருந்தார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போதைக்கு திமுக வந்து அது எங்கடா நியூஸ் கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மூஞ்சி மறைச்சிட்டு வந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு ராகுல் காந்தியை பார்க்க போயிருக்காங்க. இது எப்படி பார்க்க? உங்க போனா தப்பு. அவங்க கூட்டணிங்க, அவங்க கூட்டணியில் அவங்க போய் பேசுறாங்க. இவர் என்ன சொன்னாரு? இதுக்கு எப்படி இல்ல என்னன்னா, பழனிசாமி அதிமுக ஆபீஸ் ஹெட் அதிமுக ஆபீஸ் வந்து டெல்லியில தான் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ பிளவு ஏற்பட காங்கிரஸ் வந்து வெளியே போற மாதிரி இருக்கு. கனிமொழி போயிட்டு வரும்போது திமுக ஆபீஸ் அங்க இருக்கு அப்படிதானே சொல்ல முடியும். சரி, அப்படி நீங்க எடுத்துங்க. நான் எடுக்க எடப்பாடி நான் மறுக்கலையே. உங்க புத்திக்கு அது மாதிரி ஏற்படுதுன்னா போய் வச்சுட்டு போங்க. யார் வேணாங்கிற பரபரப்பு உண்டாகும்ல. உங்களுக்கு டிஆர்பி ஏறும் இல்ல. இல்ல விஜய் அவர்கள் இப்ப ஆரம்பிச்ச கட்சி தனித்து நிக்க அவர் தைரியமா இறங்குறாரு. 70 வருஷம் கட்சி இந்த கொடியில இருக்கும் அப்படின்னா ஏன் காங்கிரஸை தூக்கிட்டே இருக்கணுமாங்கிறேன். இந்த புக்கை படிச்சு இந்த புக்கெல்லாம் படிச்சாக்கா நம்ம பாஸ் பண்ணலாம்னு சொன்னா அந்த புக்கை படிக்கிறோம். புக்கை படிக்காம நான் பாஸ் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொன்னா படிச்சுட்டு செய்யிட்டு யார் வேணாங்கிற. தனித்து நிற்கிற சீமான் என்னங்க ஆகுறாரு? தனித்து நின்று என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. பயிற்சி எப்போ எத்தனை வருஷமா எடுக்கிறாரு? நீங்களும் அவரை கொடுக்காத விளம்பரமா? நீங்களாம் கொடுக்காத விளம்பரமா?
இவ்வளவு பேரும் ஒன்னா சார், சேர்ந்து திமுக விளம்பரத்தை விட சீமானுக்கு அவ்வளவு விளம்பரம் வந்துச்சா என்ன? சீமானு தூக்கி பிடிச்சிங்களே, அந்த சீமானி விளம்பர மாடல் அரசோட சீமானுக்கு விளம்பரம் கொடுத்து- தெருவில் விட்டீங்களே. விஜய் என்ற இன்னொரு நடிகர் வந்தோம்னா அந்த பழைய நடிகரை தூக்கி போட்டீங்க. இது திமுக அரசு வந்து டப்பா அரசாங்கம் டோப்பா அரசாங்கமா அப்படின்னு வானதி சீனிவாசன் கேட்குறாங்க. ஏன்னா மோடி வந்து டபுள் இன்ஜின் அரசாங்கம் சொன்னாங்க, அதிமுகவும் பிஜேபியும். அதை வந்து இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரவங்க, டப்பா இன்ஜின்ட்டு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக ஆட்சி தான் டப்பா இன்ஜின் டோப்பா இன்ஜின்றாங்க. டோப்பா இவர் மோடி கூட தான் வச்சாரு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டாருல. நீங்கள் எல்லாத்தையும் எப்படி சொல்லுங்கள், விஜய் வச்சாருங்கிறாங்க, மோடி வச்சாருங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஏங்க, மேக்கப் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா செலவாகுது. 6 பெண்கள் வந்து போடுறாங்க. 56 இன்ச்சு மார்பழகர் இருக்கு. 56 இன்ச்சு மார்பழகர் மார்பலம் யார், மோடியா? வேற அதுவே தெரியாதா? 56 இன்ச்சுன்னு எனக்கு தெரியாது, அது சைஸ் எல்லாம் தெரியாது. அவரை அவங்க கட்சியில வர்ணிச்சாங்களா 56 இன்ச்சு மார்பழகர்னாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு அவருக்கு வந்து பாரத ரத்னா மாதிரி அந்த டைட்டில் தான். அப்படியே சும்மா பூரா வழுக்க உழுந்துக்கிட்டு இருந்தது. போனார், லண்டனுக்கு போனார். அதான் அந்த தினசரி ஏதோ ஒரு ஃபாரினில் போய் ஜாலியாக இருந்துட்டு வர்றாருல. அப்போ நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு விட்டார். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேருக்கு டோபா ஹேருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அவ்வளோதான். ஓகே சார், இப்போ வர எலெக்ஷனில் வந்து தாவேகாக்கு வந்து எதிர்க்கட்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை 3ஆம் இடத்திற்கு போக வாய்ப்பு இருக்கா சார் உங்கள் கருத்து கணிப்பில்? அவங்க போன எலெக்ஷனில் எத்தனை சீட் ஜெயிச்சாங்க தாவேகா? போன இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க. அது இதான் எத்தனை பஞ்சாயத்தில் அவங்க தலைவராக இருக்காங்க. தேமுதிக வந்து எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கல்ல. இப்போ சீட்டு அதிகமாக கேட்குறதா அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இவ்வளோ சீட்டு தர முடியாது அப்படின்னு ஒதுக்குற மாதிரி நம்ம தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ தேமுதிகோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? ஒன்று அவங்க இந்த கேள்விக்கு மாத்திரம் யாராவது இந்தியாவில் அல்லது உலகத்தில் சரியான பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். பிரேமலதாவுக்கே தெரியாத விஷயம் அது. எங்கிட்டு போகிறதுன்னா போன எலெக்ஷனில் வந்து கலைஞர்கிட்ட போய் விஜயகாந்த் பேசுகிறாரு. பேசிட்டு கலைஞர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, பழம் நழுவி பால் விழுந்து விஜயகாந்த் எங்களோட இணைந்து விட்டாருங்கிறாரு. சாயந்தரம் வருது, பிரேமலதா ஜெயலலிதாவோட பேச்சு கூட்டணி அமைத்து விட்டார். எதை நம்ப சொல்றீங்க? 2 கட்சி இன்னைக்கு அன்னைக்கு பிரியாமல் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இவங்க 2 பேரும் எந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது யாராவது கரெக்டாக கணிச்சு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டத்தையும் கொடுக்கும். கடைசி வரையும் தெரியாது யாருக்கு, அவங்களுக்கே தெரியாதுங்க. கடைசியில் விக்கிரவாண்டி தேர்தலில் என்னாச்சு? பாட்டாளி மக்கள் கட்சி பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி 9 மணி வரலும். காலையில் பாஜகவோட கூட்டணிங்கிறார். நடுராத்திரியில் என்னாச்சுன்னு தெரியல. காலையில் மாறியாச்சு. அதே தான் பிரேமலதா. எங்கே எப்படி போவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரல அவங்க விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் நம்மளை காணவே காணும். இப்போ தேர்தல் நெருங்கின உடனே அடிக்கடி மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பேரம் பேசுறதுக்கு தயாராகிறாங்க. கூட்டம் பயங்கரமான கூட்டம் சேர்த்துறாங்க. இல்லை, இப்போ இப்படியே போயிருந்தா தேமுதிகளோட கட்சியோட சரிவு ரொம்ப சரிவாயிரும். அவங்க அடுத்த எலெக்ஷன்லேயே தமிழ் மாநில ஒன்று கட்சி ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்சு. ஆமாம், அது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போனாங்க. எவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்தீங்க நீங்கள், சாதாரணமாக கொடுத்தீங்க. திராவிட இயக்கங்கள் அழிந்தது அப்படின்லாம் எழுதுனீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சீட்டு கூட விஜயகாந்தே தோத்தாரு. அவ்வளோதானே. அதோட அதுக்கு அந்த கட்சியினுடைய கதை முடிஞ்சு போச்சு. வைகோவெல்லாம் போய் சேர்ந்தாங்கல்ல, அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்கல்ல. திராவிட இயக்கங்கள் அண்ணா திமுக தவிர மற்ற அத்தனை பேரும் அந்த தமிழ் அந்த கட்சி பேர் மறந்துட்டார். அந்த மக்கள் நல கூட்டணி ஒரு சீட்டு ஜெயிக்கணும். அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கே நான் சொல்கிறேன், போய் பாருங்கள், கோயம்பேட்டில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்குள்ளார யாராவது காக்கா நிற்கிறாங்களா? போய் பாருங்க. இருக்காங்க சார். அதில் வந்து விஜயகாந்த் காக்கா இருக்காங்க. மக்கள் வந்து அதை இந்த விஜயகாந்த் கலரைகளை வேணும் அந்த ரூட்டில் தான் சார் வர்றேன். காலையில் அந்த ரூட்டில் தான் போகிறேன், சாயந்தரமாக அந்த ரூட்டில் தான். ஒரு கட்சி ஆஃபீஸர் இருந்தாக்கா பக்கத்தில் 2 பீடா கடை இருக்கும், ஒரு சர்பத்து கடை இருக்கும், ஒரு காஃபி கடை இருக்கும், எதாவது இருக்கும். ஏன்னா வர்றவங்க அது கட்சி ஆஃபீஸ்க்கு உள்ளே தரனால உள்ளே இப்படி சமாளிக்க வேண்டியது தான். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. இப்போ ஜனங்க வந்து 1000 கணக்கில் கூடுறாங்க, ஒருத்தர் எட்டி பார்க்கறது இல்லை. அதே கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஆஃபீஸ் இருக்குது, விசிகா ஆஃபீஸு. போய் பாருங்கள், அங்கே அசோக் நகர்கிட்ட அங்கே எவ்வளோ கூட்டம் உள்ளே நிற்கிதுன்னு பாருங்கள். எந்நேரம் பார்த்தாலும் ஜெயிச்சான் இருக்கும். வைகோவோட கட்சி ஆஃபீஸு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பாருங்கள். எல்லா அரசியல் கட்சியிலையும் வேலை இருக்குதோ இல்லையோ. பனையூர் சைடு போவீங்களா சார்? ஏன் பனையூர் சைடு போவீங்களா? பனையூர் எங்கள் இங்கே தாவேக்காட கட்சி ஆஃபீஸ் அது பார்த்தது. அங்கேயும் ஜெயிச்சு தான் இருக்குதா கேள்விப்படுறேன். அங்கேயும் ஜெயிச்சேவா இருக்கான். அங்கே கூட்டம் இருக்கும். நடிகரை பார்க்கறதுக்கு எப்போ இருக்கும். அவர் தான் பெரிய கோட்டை மாதிரி எதாவது சிவரெல்லாம் கட்டியிருக்காரு.
60 அடி உயரத்துக்கு சுவர் கட்டியிருக்காங்க. ம். பார்க்க முடியாது.